வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு நேர்மையும் விடாமுயற்சியும் எப்படியும் லைஃப்பில் நாம் ஜெயிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக போராடி உழைத்து கொண்டிருக்கும் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கான இந்த தை மாத பலனை இன்றைய பதிவில் தனுசு ராசிக்கான சிறப்பு பதிவாக நான் பார்க்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆதரவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவில் வழக்கம் போல் இந்த தை மாதத்திற்கான கிரகநிலை, பொருளாதாரம், குடும்பம், வேலை, வியாபாரம், வழிபாடு, இந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு லைனாக சுருக்கமாக நாம் பார்த்துடலாங்க. இந்த தை மாதம் ஜனவரி 13ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த தை மாதத்தை வரவேற்கும் விதமாக சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கும் இந்த காலத்தை தான் ரெகுலராக நம்ம என்ன சொல்கிறோம், மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லேயுமே நம்முடைய முன்னோர்களும் சொல்கிறாங்க. இந்த தை மாதத்தில் மிக முக்கிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குரு பகவான், இந்த 2 சுப கிரகங்களும் ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டில் நுழைய போகிறாங்க. இது சாஸ்திரத்தில் ஒரு நல்ல நிலைன்னு பார்க்கப்படுது. அதோட சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானால் உருவாகக்கூடிய நவ பஞ்சம யோகம் இந்த 60 நாளைக்கு தனுசு ராசிக்கு இருக்குங்க. இந்த யோகம் பணம் மழைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் நாம் அந்த அளவுக்கு நாம் சொல்ல தேவையில்லை. கையில் இல்லைங்காமல் பணம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் கையில் வந்து போயிட்டுருக்குங்க. இந்த நவ பஞ்சம யோகம் தனுசு ராசிக்கு எப்படி உருவாகுதுன்னா, கும்பத்தில் சனி பகவானும் மிதுனத்தில் செவ்வாய் பகவானும் வரப்போகிறாங்க. இதன் காரணமாக தனுசு ராசிக்கு நவ பஞ்சம யோகம் இந்த தை மாதத்தில் இந்த அற்புதமான யோகம் ஆக்டிவ் ஆகுதுங்க தனுசு ராசிக்கு. இந்த நவ பஞ்சம யோகம், இந்த சூரிய பகவான், குரு பகவான், இந்த 2 பேர்த்தினுடைய நிலை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் சொல்லுவாங்க இது மிகப்பெரிய சாதகமில்லாத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவானுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு 70% தனுசு ராசிக்கு நன்மையும், 30% நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அல்லது விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறது தான் புரிய வைக்குது. இதில் சாதகமில்லாத நிலை அப்படின்னு சொல்கிறதுக்கு 30% மட்டுமே வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. முக்கியமாக தனுசு ராசிக்கு நடக்கிறக்கூடிய 4 நல்லது என்ன அப்படிங்கிறது நான் முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த தை மாதத்தில் இருந்து பண வரவில் மகிழ்ச்சி இருக்கும், 1ஆவதா. 2ஆவதா, நிதிநிலை பற்றாக்குறை தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் இப்போ இருக்கிறது இப்படியாவது வந்துட்டு இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பணப்பற்றாக்குறையில் தீர்வு இருக்குங்க. வியாபாரம், வேலையில் உங்கள் முயற்சிக்கான வெகுமதி அப்படிங்கிறது இனி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆங்கில வருட புது வருட பிறப்பிலிருந்து நல்ல மாற்றங்கள் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது. ஸோ அந்த முயற்சிக்கான வெகுமதி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நிச்சயமாக இருக்குங்க. 4ஆவதாக, முதலீடு செய்த தொழில்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் பெட்டரான லாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக தரக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். அதுக்கு இந்த 60 நாள் உருவாகக்கூடிய அந்த நவ பஞ்சம யோகம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் 5ஆவதாக என் சைடில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தனுசு ராசிக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் நீங்கி எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமாக மனசில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக உருவாகும். எப்படி நம்ம ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைகள், நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கையே கொடுக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததே இல்லையோ தனுசு ராசிக்கு இனி வரும் காலங்களில் நிச்சயமாக பொருந்துங்க. தனம், வாக்கு, குடும்பம், பண நிர்வாகம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நல்லது நடந்தாலுமே நம்பிக்கையின்மை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியம். இந்த காலத்தில் எப்போவுமே கெட்ட காலத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வை விட நல்ல காலத்தில் தான் அதிகமான விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா கெட்டதே நடந்துட்டு இருக்கும்போது பெரிய ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஆனால் நல்லது நடக்கும்போது அதையும் கெடுக்கிறதுக்கு 4 பேர் உருவாகிட்டே இருப்பான். தனுசு ராசிக்கு தை மாதத்தில் எச்சரிக்கை என்னன்னு பார்த்தா, சூரிய பகவானின் தை மாதம் மாற்றம் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் மாறப்போகுது. ஸோ குடும்பம், பிஸ்னஸ்ஸு, ஃபினான்ஸு எந்த அளவுக்கு நன்மை நடக்குதோ, முன்னேற்றம் இருக்குதோ, ஒரு நம்பிக்கை உருவாகுதோ அந்த அளவுக்கு சரியான நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் எல்லாத்துலேயுமே வழி நடத்தணும், எல்லாத்தையும் கொண்டு போகணும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிளானிங் மைண்ட் ரெகுலராக இருக்கணும். கால் எழுந்திரிச்சா இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், இன்றைய நாளை எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த தெளிவு உங்கள்கிட்ட இருக்கணும். அதில் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வட்டத்துலேயுமே நீங்கள் பணம் கையாளும் போதுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த விழிப்புணர்வு, பிளானிங் சிஸ்டம், இந்த 2லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பண வரவு, பிஸ்னஸ் நல்லா இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் ரெடியில் இருப்பாங்க. அது தனுசு ராசிக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் உஷாராக இருக்கணும்.
இதை சரி செய்ய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு 2 நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட்டு வரும்போது இந்த 30% நான் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை கூட அதனுடைய தாக்கம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தவறாமல் அந்த சூரிய பகவான் வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டை நீங்கள் அவசியம் செய்யுங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பு. விரதம் அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம ஒரு நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்து கொண்டு நீங்கள் அந்த விரத முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் இன்னும் குட் நியூஸ் அப்படின்னு சொன்னால், இந்த புத்தாண்டிலிருந்தே தனுசு ராசிக்கு முன்னேற்றமான காலமாக பிறந்திருக்கு இந்த புத்தாண்டு. இந்த வருஷம் சனி பகவானுடைய அற்புதமான நிலை, வசதி வாய்ப்பு, ஏதாவது ஒரு வகையில் யோகம் அப்படிங்கிறது நடக்கும். கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிறவங்க, இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புது பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க, எல்லாத்துக்குமே நன்மை குடிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது வேலை, படித்த படிப்புக்கு புது வேலை, இது எல்லாமே அமோகமாக இருக்குங்க. இதில் 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன செய்வார்னா, சகோதரர் வகையில் மனஸ்தாபம், பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல உருவாகக்கூடிய மனஸ்தாபம், சின்ன ஒரு சண்டை சச்சரவு, இதையெல்லாம் கொடுப்பார். இந்த பதிவை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிமிஷத்திலிருந்து உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள் வகையில் சொத்து பிரச்சனை மட்டும் இல்லை, வேறு எந்த பிரச்சனைக்குமே நீங்கள் வீண் விவாதத்தை வளர்த்திக்காதீங்க. நேரடியாக நீங்கள் பேசிக்காதீங்க. பெரியவங்களை வச்சு, அப்பா அம்மா வச்சு, பெரியவங்களை வச்சு அதை நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். அது பணம், காசு, சொத்து அதுக்காக இழக்கக்கூடாது. அதனால் வீண் விவாதங்களை கூட பிறந்தவங்க கூட தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விவாதங்களுக்கு போகாதீங்க. அடுத்ததாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எதிர்மறையான எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்து நீக்குவாருங்க. தைரியத்தை கொடுப்பார். இந்த நோய் சரியாயிருமா, இந்த பிஸ்னஸ் நடந்துருமா, போகிற பக்கம் வர பக்கம் நல்லா போயிட்டு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய எண்ணங்கள் இருக்கும். இந்த எதிர்மறையான எண்ணங்களை நீக்கிறதுக்காக இந்த 3ஆம் இட ராகு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அதை தாண்டி உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் காலமாக இந்த காலம் இனிமேல் இருக்க போகுதுங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததான் 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார்னா, ஒர்க்லோட அதிகப்படுத்துவார். ஒரு வேலையை 2 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப லாங் ட்ரைவ் போய் ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் முடிச்சிடலான்னு நினச்சிருந்த வேலை கொஞ்சம் முடிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைகளை உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்து சில சிரமங்களை உருவாக்குவார். அதே நேரத்தில் மாற்று பாலினத்தவரால் வீண் சந்தேகம் குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வீண் சந்தேகம், நல்லா புரிஞ்சுக்குங்க, வீண் சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் சரி, நம்ம நட்பு வட்டமும் சரி, நம்முடைய வேலைக்கு போகிறவங்க, நம்முடைய சக பணியாளர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கான லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம வரைமுறை செஞ்சுக்கும் போது இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதன் மூலமாக வரக்கூடிய மன அழுத்தமே விலகிறதுக்கு அந்த லிமிட் என்ன அப்படிங்கிறது நாம் வரையறை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. ஸோ இந்த 6ல் இருக்கும் குரு பகவானால் வரக்கூடியதை நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்கணும். பலன்கள் மாறி மாறி வந்தாலுமே பணம் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் நிம்மதி இல்லைம்பாங்க. ஆனால் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம், வசதி வாய்ப்பு அல்லது நல்ல ஒரு வருமானம், தொழில் இருந்துச்சுனாவே எதை வேணாலும் சமாளிச்சுக்கலான்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிம்மதி, பிஸ்னஸ்ஸு, பணங்காசுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருமுனை கத்தி மாதிரி. இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் சார்பு இருக்கும், அந்த பக்கம் போய் நின்று பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சார்பு இருக்கும். இதனால் இது கிடச்சிரும், அதனால் அது கிடச்சிரும் அப்படிங்கிறனால கிடையவே கிடையாது. குடும்பம், பிஸ்னஸ்ஸு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருந்தாலுமே அந்த 30% அந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு அப்படிங்கிறத நம்முடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ நண்பர்கள், இதை மட்டும் நீங்கள் கவனமாக நீங்கள் கையாளுங்க. இந்த தை மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது தான் செய்யுது. அதை எப்படி இந்த வழிபாட்டின் மூலமாக நம்ம தீர்த்துக்கிறது அப்படின்னா, பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் கிரிவலம் போகணும். அதே மாதிரி பரிகாரமாக பார்த்தா குலதெய்வம் கோயிலில் நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு அதை மக்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது. இந்த 2 வழிபாடும் நீங்கள் இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பில்லை. தனுசு ராசிக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது. சின்ன சின்ன அந்த மன அழுத்தம் கூட வரக்கூடாது அப்படின்னா 2 வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நண்பர்களே, இந்த தை மாத பலன், தனுசு ராசிக்கான பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு பொது பலன். இதில் தை மாதத்திற்கான வழிபாடு, பரிகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முழு பலனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் 100% சக்ஸஸ்ஃபுல்லான பலனை கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜிட்டு கொடுத்து நீங்கள் இந்த தை மாதத்திற்கான வழிபாடு, பரிகாரம், திருமணம் சார்ந்தது, வேலை சார்ந்தது, எதுக்கு வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், தப்பு இல்லைங்க.
இந்த பதிவு நிச்சயமாக தை மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.